ஊற்ற ஆரம்பிச்சிட்டா தோசையை. எங்கள் அம்மா ஒரு வாரம் ஊரில் இல்லை, இவங்க அம்மா வர சொல்லி மாவு அரைச்சி வச்சு தோசையாக ஊற்றி சாவடிக்கிறா. பிடிச்ச தோசையை பிடிக்காம போயிடுவோம் மனுஷனுக்கு. செருப்பு பிஞ்சு போயிடும் வாய முடியும் போதான். குழம்பு மட்டும் கலராக சட்னி குழம்பு மாறுதே தவிர சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, தேங்காய் சட்னி, புளி சட்னி, வணக்கரிக்கை சட்னி எல்லாமே மாறுதே தவிர மெயின் டிஷ் வந்து இந்த வெள்ளை கலரில் தான் இருக்குது. அந்த இட்லி குண்டாவும் இந்த தோசை கல்லுக்கும் ஒரு வாரம் ரெஸ்ட்டே கிடையாது. என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரில, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரில. ஒரு வாரம் பிடிச்ச தோசையே இன்னிலிருந்து எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை மருது அன்னைக்கு தான் எனக்கு விடுதலைன்னு நினைக்கிறேன். ஓவரா பேசாத. தோசையா இருந்தாலும் எத்தனை வெரைட்டி குழம்பு. கோதுமை ரவை பிடிக்காது, உப்புமா பிடிக்காது சாருக்கு. வேற என்னதான் செய்யறது? இடியாப்பத்துல வெரைட்டி, இனிப்பு இடியாப்பம், தேங்காய் பால் இடியாப்பம், லெமன் இடியாப்பம் எல்லாமே தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் செஞ்சு ஆத்தாரமே சாப்பிட்டானுங்க. 12 மணிக்கு வரப்போ தண்ணி கெட்டு போச்சு. ஒரு நாள் செஞ்சானுங்க. அப்புறம் பூரா அந்த தோசை இட்லி மெயின் டிஷ் பூரா வெள்ளைக்கல்ல தான் இருக்குது. நான் பார்லரும் போயிட்டு இங்கேயே வந்து பார்க்கணும்ல. ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. என் புள்ள நேரத்து ஸ்கூலுக்கு போய் விதமாக சாப்பாடு சாப்பிட்டு தப்பிச்சுக்குது. மதியான சாப்பாடு நான் இந்த காலையில் தான் தோசை, இப்போ இந்த தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கா. நேற்று ஒரு கிலோ மட்டன் எடுத்து செஞ்சா நைட்டு வந்து இட்லி, காலையில் தோசை, இட்லி மட்டன் குழம்பு, தோசை மட்டன் குழம்பு, சாப்பாடு. இவன் சொன்ன இடியாப்பம் வந்து 2 நாள் செஞ்சுருக்கா. ரெண்டுமே ஒரே இடியாப்பம் தான், ரெண்டுமே லெமன் இடியாப்பம். இன்னைக்கு முந்தின நாள் அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கள் அம்மாக்காக செஞ்சேன். எனக்கு என்னத்தை செஞ்சோம்னா காலையில் ஒன்றும் செய்யலை. ஓவரா பேசுகிறேன், சூடு வச்சுருவேன்.